ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நான் தங்கமயில் டிஜி கோல்டில் எப்படி ஜாயின் பண்ணேன் அப்படிங்கிற பற்றி வீடியோன்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். என் ஹஸ்பண்ட் வீட்டு செலவுக்காண்டி 100 150 ரூபா அந்த மாதிரி என் கையில் கொடுப்பாரு. அதை வீட்டு செலவு காய்கறி இந்த மாதிரி வாங்கினது போக மீதி காசு என்கிட்ட இருக்கும். அதை 10 ரூபா 20 ரூபா இந்த மாதிரி வச்சு சேர்த்து வச்சு நான் ஒரு 100 ரூபா 200 ரூபா 1000 ரூபா இந்த மாதிரி சேர்த்து வைக்க ஆரம்பித்தேன். சேர்த்து வச்சுட்டு அதை என்ன பண்ணுவேன்னா, என் ஹஸ்பண்டுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்க, அப்புறம் சாப்பிடணும் போல் இருந்துச்சுன்னா ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட, இந்த மாதிரி வேஸ்ட்டாகவே அந்த சேர்த்து வச்சு வேஸ்ட்டானது செலவழிச்சிக்கிட்டே நான் இருந்தேன். அப்போ நான் யோசிக்க ஆரம்பித்தேன், நம்ம சேர்த்து வைக்கிறது வேஸ்ட்டு தான். எப்படி சேர்த்து வச்சு அதை தேவையில்லாத திங்ஸ் தான் வாங்க போகிறோம். நம்ம ஃப்யூச்சருக்கு ஏதாவது உதவுற மாதிரி நம்மளால் எதுவுமே செய்ய முடியல, என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, அப்போ எங்ககிட்ட ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இருந்துச்சு. சரி, அதை வச்சு நம்ம ஒரு கோல்டு செயின் வாங்கலாம் அப்படின்ட்டு கோல்டு ஷாப் போகிறோம். ஒரு குட்டி கடைக்கு போகிறோம். அங்கே டிசைன்ஸ் எதுவுமே நல்லா இல்லை. ஸோ தங்கமயில் பார்த்தோம். தங்கமயிலில் சரி பெரிய கடையாக இருக்குது, டிசைன்ஸ்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு உள்ளே போனோம். அதே மாதிரி டிசைன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. ஸோ நாங்களும் ஒரு 2 பவுனில் ஒரு செயின் பார்த்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். வரும்போது அவங்க பேக் பண்ணி அந்த பில்லெல்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த போடுற இடத்துல நீங்கள் சீட்டு சேர்றீங்களா அப்படின்னு கேட்டாங்க. என்ன சீட்டு? இல்லை, எங்களால் மாதம் மாதம் கட்டணும் சீட்டு சேர்றதா, இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அப்புறம் வீட்டுக்கு பார்த்தா அந்த அந்த பை மானி கொடுப்பாங்க இல்லையா, அந்த பையில் ஒரு புக்கு மானி இருந்துச்சு. சரி, இது என்ன புக்குன்னு படிக்கலாம் அப்படின்ட்டு படித்தா, தங்கமயில் டிஜி கோல்டு நிறைய ஸ்கீம் போட்டிருந்துச்சு. அதில் தங்கமயில் டிஜி கோல்டு இதில் நீங்கள் 100 ரூபாலேருந்து சேமிக்கலாம், 11 மந்த் ஸ்கீமு, உங்ககிட்ட எப்போல்லாம் காசு இருக்கோ அப்போல்லாம் இந்த ஸ்கீமில் போட்டுக்கலாம். நீங்கள் அதை கோல்டு காயினாகவும் வாங்கிக்கலாம், செயினு ரிங்கு உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுற மாதிரி திங்ஸும் வாங்கிக்கலாம் அப்படின்னு அதில் போட்டிருந்துச்சு. சரி, இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கே அப்படின்ட்டு நம்ம ஃபோன்லேயே சேர்த்து வைக்கலாம், எப்போல்லாம் காசு கிடைக்குதோ அப்போல்லாம் நம்ம போட்டுக்கலாம் அப்படின்ட்டு நானும் இதை பற்றி என் ஹஸ்பண்ட்டை கேட்குறேன். என்னங்க இந்த மாதிரி தங்கமயில் டிஜி கோல்டுன்னு இந்த மாதிரி புக்ஸ்லாம் போட்டிருக்கு, நம்மளும் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை, அது ஃபேக்காக இருக்க போகுது, நம்ம கஷ்டப்பட்டு அமௌண்ட்டை போட்டு அதை ஏமாற்றிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ண அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்டும் என்னை பயம்படுத்தி விட்டார். நானும் ஐயோ இது ஃபேக்காக இருக்கும் அப்படின்ட்டு நானும் சரி இதை பற்றி யூடியூப்லலாம் என்ன வருது அப்படின்னு பார்க்கலான்ட்டு நானும் யூடியூப்ஸ்லாம் போகிறேன். அங்கே யூடியூப்ஸ்லலாம் என்ன வருது, நாங்கள் கோல்டு காயின் வாங்கியிருக்கோம் டிஜி கோல்டில் சேர்ந்து, கோல்டு ரிங்கு வாங்கியிருக்கோம், செயின் வாங்கியிருக்கோம் அப்படின்ட்டு நிறையா வீடியோஸ்லாம் வருது. இது உண்மையா பொய்யா, யூடியூப்பில் சொல்கிறது உண்மையா பொய்யா அப்படின்ட்டு நானும் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கேன். சரி, என் பேரண்ட்ஸ்கிட்ட இந்த மாதிரிலாம் கேட்கலான்ட்டு எல்லாருமே இல்லை சேராதனே சொல்கிறாங்க. நானும் என்கிட்ட சேவிங்ஸ் பண்ணது ஒரு 1000 ரூபா இருந்துச்சு. நான் யோசிச்சுக்கிட்டே இந்த இது போடுவோமா வேணாமா, சரி ஒரு 100 ரூபா போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு டிஜி கோல்டு ஓப்பன் பண்ணி நானும் 100 ருபீஸ் போட்டு ஜாயின் பண்ணுறேன். அதுலேயும் ஜாயின்ட் ஆகி நான் 100 ருபீஸ் போட்டு டவுட் ஆகிக்கிட்டே இருக்குது. இது இந்த 100 ரூபா போயிடுமோ போகாதோ, சரி என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலான்ட்டு நானும் போட ஆரம்பிச்சிட்டேன். சரி, ஏதாவது பிரச்சனை வந்தாலும் தங்கமயில் அந்த புக்ஸ்லேயே டிஜி கோல்டுன்னு போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம ப்ளே ஸ்டோர்லேயே அதே மாதிரி தான் டவுன்லோட் பண்ணி போட்டோம். அப்போ நம்ம எதாவது பிரச்சனைனா தங்கமயில் ஷோரூமுக்கு நேராக போயிடலாம் அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையில் போட ஆரம்பித்தேன். நானும் எனக்கு கிடைக்கிற அமௌண்ட்டு 100 150 200 300 400 இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். நான் அந்த கோல்டு சேவிங் பண்ணி வாங்கினேன்னா இல்லையா, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.